ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நியூ கேம் தான் பார்க்க போகிறோம். என்ன கேம்னா மை சிட்டி ஹோம். இந்த கேம் விளையாட ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னா அது சொல்ல சரி வாங்க நம்ம அது உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி சொல்லுவாங்க மை சிட்டி ஹோம்னு. மை சிட்டின்னு மட்டும்தான் காமிக்கும். இது எப்படின்னா அது நம்மளே ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய இது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஓகே, அது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி. அப்பார்ட்மெண்ட்னா எந்த மாதிரி நிறைய சில அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த கேமில் போகும்போது இப்படி தான் இருக்கும். லேட்லாம் ஆகாது, அது என்னன்னு தெரியல, லேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் தொட்டுட்டு நீங்கள் நான் ஃபஸ்ட்டு இந்த கேம் விளையாடிட்டு இருந்தேன். அதுலேயே இந்த ரூம்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்ததுலேருந்து தான் கேம் காமிக்கணும். இது ஒன்றும் இல்லை, சும்மா வந்தது. நான் ராங் தொட்டுக்கிறேன். ராங் தொட்டுட்டு இது கிச்சன் ரூமுக்கு போகுது. இது ஒரு வீடு மாதிரி. இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இது ஒரு ரூமு. ஓகேயா, இது அப்பார்ட்மெண்ட்டில் இது ஒரு ரூமு. டிவிலாம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி வீடு. இது ஒரு ரூமு. இந்த ரூமில் ஆளுக்கு தனித்தனி ரூம் மாதிரிங்க. ஓகே, ஆளுக்கு தனி. இது சின்ன பசங்களோட ரூம் மாதிரி. சின்ன பசங்களில் பெரியவங்க தங்குற ரூம் போல் இருக்குது. ஆமாம், பெரியவங்க தங்குற ரூமு. பெட் இருக்குது, அப்புறம் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு, அப்புறம் ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வெளியே வரது என்னென்னா, கீழே ஒரு ஆரோ மார்க் மாதிரி காமிக்கல ப்ளூ கலரில், அதுலேருந்து தான் வெளியே வர முடியும். இந்த கேம் விளாட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எப்படின்னா ஸ்டோரிலாம் நம்மளே ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொம்மை படம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி இதில் விளாட்லாம். இப்போது இது கிச்சனு. இதில் அவன் இருக்குது. அவனில் நான் அந்த சிக்கன் பீஸ் போட்டுக்கிறேன். அது பாருங்கள் எவ்வளோ நேரம் ஓகே, நம்ம மீனுக்கு ஃபுட்டெல்லாம் போட்டாச்சு. இதை பாருங்க, அந்த சிக்கன் பீஸ் வெந்துடுச்சு. இப்போ நான் அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறது, அது வாயில் வைக்கிற, அது எப்படி சாப்பிடுன்னு பாருங்களேன். சாப்பிடுச்சு, கீழே விழுந்துச்சுன்னா நம்மளே கூட க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒரு தொடப்பம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஓரத்தில் எங்கேயும் இருக்காது, எங்கேன்னு தெரில எனக்கு. அதெல்லாம் இப்போ அதுக்கப்புறமா நம்ம வேறு ரூம்குள்ளே கூட போகலாம். இப்போ நான் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் எங்கே போகலாம். நீங்கள் ஒரு மாடி படி மாரி இருக்குல்ல, அதில் ஒரு ஏரோ மார்க் காமிக்கிது பாருங்கள், மேலே போகிற மாதிரி. அதை கூட தொட்டுக்கலாம். அந்த அது தொட்டுட்டாச்சு. இது வேறு ரூமுக்கு. இது இப்போ வேறு ரூமு. எவ்வளோ நேரம் ஆகுது. இது சின்ன பசங்க ரூமா? இதுமாரி கூட விளாண்டுக்கலாங்க. செம்மையாக இருக்குல்ல ரூம், சூப்பராக இருக்குல்ல ரூம். இதெல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன், காமெடியாக இருந்தது. இல்லை அவ்வளோவா இல்லை, எந்த ஆப்ஷனும் அவ்வளோவா இருக்கிற மாதிரி தெரில. சரி, நம்ம வெளியே வந்துடலாம். இது ஏதோ ஃபோட்டோகிராஃப் ரூமா, ஏதோ பொண்ணோட ரூம். இந்த மேக்கப் செட்லாம் இருக்குது. மேக்கப் செட்லாம் அந்த மாதிரி மேக்கப் பண்ணி கூட விளாண்டுக்கலாம். அதில் அச்சோ, இல்லை ஏதோ தொட்டுட்டு இருக்குங்க. ராங் கொடுத்தாச்சு. இப்போ இது என்ன, இது ஒரு நிமிஷங்க. இதெல்லாம் எந்த வழியும் இல்லை, அவ்வளோ நல்லா இருக்க மாதிரி தெரில இந்த ரூம். இந்த கேம் அவ்வளோ நல்லா இல்லை. இந்த கேம் ஏதோ ஒன்று நல்லா இருக்கா மாதிரி தான் தெரியுது, எனக்கு பிடிக்கல. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி கேம்லாம் விளையாடிருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்மளுக்கு 2 சேனல் இருக்குது. இது ஒரு சேனல் ஷின்சான் அஃபிஷியல் சேனல், அப்புறம் கிட்டி அஃபிஷியல் சேனல் 2 இருக்குது. அது 2த்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மறுபடியும் இதே ரூமுக்கு தான் வந்திருக்கேன். இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இல்லை நம்ம விளாண்டுக்கலாம். அதுக்கப்புறமா இல்லை பஸ் ஸ்டாப்லாம் இருக்குங்க. இது பாருங்கள், இங்கே ரெட் கலரில் பஸ் ஸ்டாப் சிம்பிள் போட்டு ரெட் கலர் இது இருக்குல்ல, தொட்டிங்கன்னா பஸ் வந்துடும். அப்புறம் இது வேணாம் அப்படின்னா ராங் தொட்டுக்கலாம். அது கீழே இருக்குது ராங்கு.
அப்புறம் சுற்றி முற்றி பார்த்தேன். இந்த இடம்லாம் இன்னும் லெவல் போகணுமா, இன்னும் லெவல் போகணுமா, அதெல்லாம் ஓப்பன் பண்ணால் தான் இந்த இடம்லாம் வருமா. அது வேறு வரைக்கும் நம்ம காத்துன்னு இருக்கணும். கொத்திருந்து பாருங்க, எங்கேயுமே போக முடியல. பாருங்க, எல்லா இடத்துலையும் தொட்டு பார்க்குறேன், எந்த இடமும் வர மாட்டேங்குது. எதுவுமே நல்லா. அப்புறம் இந்த ட்ரெயின் இருக்குல்ல, அதில் வந்து ட்ரெயின்லாம் வரும். ஆனால் நான் விளையாடி பார்த்தா ட்ரெயின் வரலை. அது ஏதோ நம்பர் போடணும் போல இருக்குது. என்ன நம்பர் போடணுமா என்னன்னு தெரில. ஆனால் ட்ரெயின் வரலை இதில், என்னன்னு தெரில. அது பாருங்கள், உள்ளே வந்து ஒரு மனுஷன் உட்கார்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் அந்த மேலே நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, அதில் என்ன ஒரு ஆப்ஷன் தொட்டு இந்த மாதிரி யாரையோ ஒரு பொண்ணு எடுத்து வச்சு மனுஷன் இந்த மாதிரி உட்கார வச்சுட்டேன். வாங்க சொன்னால் வாங்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. வெளியே போகணுன்னா அந்த படிக்கட்டு மாதிரி இருக்கிற ஒரு ஆப்ஷன், அதில் போய்க்கலாம். வெளியே போகணுன்னா, வெளியே வரணும் அப்படின்னா படிக்கட்டு மாதிரி இருக்கிற ஆப்ஷனில் போய்க்கலாம். மற்றபடி ஜாலியாக தான் இருக்கும் இந்த கேமு. அது ரெட் கலரில் இருக்குல்ல, அதான் நம்ம அப்பார்ட்மெண்ட். அவ்வளோவா சுவாரஸ்யமாக இல்லை. இதெல்லாம் இந்த லெவல்லாம் திறந்தால் தான் நல்லாயிருக்கும், கேமே நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அதேமாதிரி இது உள்ளே திறந்து போனீங்கன்னா இதில் நிறைய இதுவெலாம் இருக்குது, அதாவது நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. அது இப்போ பாருங்கள், மழை வருது அமெரிக்கா. இப்போ அதை நான் க்ளீன் பண்ணுறேன். என்ன க்ளீன் ஆக முடியுது? இது தொடப்பமா? இதோ இது இருக்கு, மாப்பு வச்சு க்ளீன் பண்ணுறதுலாம் டைம் இல்லை. அதனால் மேலே இருக்க ரூமுக்கு போயிருக்கேன். அங்கே இந்த ரூமை பார்த்து போர் அடிக்குது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.